பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர இலல்லதீன ஊது நசீபம் மினல் கிதாபி யஷ்தரூன ضلالة ويريدون أن تضلوا السبيل والله أعلم بأعدائكم وكفى بالله وليا وكفى بالله نصيرا. அலம் தர, நபியே நீர் காணவில்லையா? இங்க அறியவில்லையான்னு அர்த்தம் வைக்கணும். நீர் அறியவில்லையா? இலல்லதீன சிலரை, சிலரின் பக்கம்னா அர்த்தம் வைக்க கூடாது. சிலரை நீர் அறியவில்லையா? எந்த சிலர்? ஊத்து, இந்த ஊத்துல் அமீர் தான் அல்லதீனை பார்த்து மீளுது, அதான் சிலா. அவர்கள் வழங்கப்பட்டார்கள், அவர்கள் வழங்கப்பட்டார்கள். நசீபன், நற்பேறு. நசீபனா பாக்கியம், நற்பேறுன்னு அர்த்தம். அந்த நற்பேறு என்னது? நல்ல குழந்தையா, நல்ல செல்வமா, நல்ல கல்வியா, நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நசீபுங்கிறது பல இருக்கு. அல்லாஹ் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை வழங்கி இருக்கிறான், அதுவும் நற்பேறு தான். நல்ல பயனுள்ள கல்வியை தந்திருக்கிறான், அதுவும் நற்பேறு தான். சாலிகான மனைவி, சாலிகான கணவர், சாலிகான குழந்தை செல்வங்கள், இதுவும் நற்பேர் தான். அப்ப இங்கு சொல்லப்பட்ட நற்பேறு என்னது? அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா மினல் கிதாபி. அப்ப அந்த நசீபுக்கு என்னமா நற்பேரு? வேதம். வேதம் என்னும் நற்பேர். நசீபுனா அங்க நற்பேருன்னு மட்டும் போடுங்கம்மா. அந்த நற்பேரு என்னங்கிறத விளக்குது. இந்த மின்னு என்ன செய்யுதுமா? இந்த மின்னு தபியீனியாம்பாங்க. தபியீன், விளக்குதல். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு சாலிகான மனைவி கிடைக்குன்னா நசீபு மின ஜௌஜா, அவருக்கு நற்பேர் உள்ள ஒரு மனைவி கிடைத்திருக்கிறாள். ஒரு நல்ல கணவன் ஒரு பெண்ணுக்கு கிடைச்சாங்கன்னா நசீபம் மின ஜௌஜ், நல்ல கணவர். மினல் அவுலாதி அப்படின்னா நல்ல குழந்தை செல்வங்கள். மினல் இல்மினா என்ன அர்த்தம்? நல்ல கல்வி. அப்ப அலம் தர இலல்லதீன ஊத்து நசீபம் மினல் கிதாபி, வேதம் என்னும் நற்பேறு கொடுக்கப்பட்ட சிலரை நீர் அறியவில்லையா? அந்த நற்பேறு கொடுக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா யூதர்கள். யூதர்களுக்கு அல்லாஹ் எந்த வேதத்தை கொடுத்தாமா? தௌராத் வேதம். அப்ப தௌராத் என்னும் நற்பேறு கொடுக்கப்பட்ட சிலரை நீர் பார்க்கவில்லையா? இப்ப நம்மளுக்கு குரானை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றார், அது பெரிய நற்பேறு. இப்ப குரானை வாங்கியவர்கள் நாம உண்மையிலேயே குரானை பின்பற்றினால் நாம நல்லவர்கள், குரானின்படி வாழ்ந்தால் நாம நல்லவர்கள். குரானை படிச்சுக்கிட்டு குரானுக்கு மாற்றமாக குரான் பொய் சொல்லாதன்னு சொல்லுது, நம்ம பொய் சொல்றோம். புறம் பேசாதன்னு சொல்லுது, நம்ம புறம் பேசுறோம். மதுபானம் அருந்தாதன்னு சொல்லுது, மதுபானம் அருந்துறோம். வட்டியை புசிக்காதன்னு சொல்லுது, வட்டியை புசிக்கிறோம். அப்ப குரானை பெற்றுக்கொண்டு நற்பேர் கொடுக்கப்பட்ட நாம் குரானுக்கு மாற்றமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட அவர்கள் தௌராத்தை பெற்றுக்கொண்டு என்ன செஞ்சாங்க? தௌராத்துக்கு மாற்றமா நடந்தாங்க. அது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யஷ்தரூன ضلالة. ضلالة அப்படின்னா வழிகேடுன்னு அர்த்தம். இஷ்தரா எஸ்தரி, எஸ்தரியானு எஸ்தரூன. இஷ்தரானா விலை கொடுத்து வாங்கினான், முஷ்தரீனா விலை கொடுத்து வாங்குபவன். அப்ப இஷ்தரா எஸ்தரி எஸ்தரியானி எஸ்தரூன. இந்த வேதம் என்னும் நற்பேறு கொடுக்கப்பட்டவர்கள் வழிகேட்டை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். வழிகேட்டை விலை கொடுத்து என்ன செய்யறாங்கம்மா? வாங்குகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வழிகேட்டை எவனாவது விலை கொடுத்து வாங்குவானா? அதான சாப்பிடவா முடியும்? வழிகேட்டில் போறது. வழிகேட்டில் போறதுன்னா என்ன அர்த்தம்? வேதம், தங்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் காட்டாத பாதையில் செல்லக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? விலை கொடுத்து வாங்குறோம். நீ வம்ப விலை கொடுத்து வாங்குறடா அப்படின்போம்ல. நம்ம ஒருத்த தண்ணி அடிக்கிறான்,
தவறான ஒரு செயலை செய்கிறான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோமா, நீ வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிற உஷாராயிரி அப்படின்னு சொல்கிறோம்ல. தமிழ்லேயே அந்த புழக்கம் இருக்குது. அது அல்லாஹ் சொல்கிறான், யஷ்தரூனல் லலாலத்தை. யூதர்கள் வந்துமா பொய் பேசுறதுல 1ஆம் நம்பர். இன்னைக்கும் சரிதான். உலகத்திலேயே உள்ள மதங்களில் அதிகமாக பொய் சொல்லக்கூடியவர்கள் யார் தான்? யூதர்கள். அவங்கள்ட்ட வந்து பொய் என்பது ரொம்ப திளைத்து போய் இருக்கு. இதெல்லாம் குறித்து வச்சுக்கணும். 2வது என்ன அப்படின்னா, தங்களால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு தொல்லை கொடுப்பார்கள். சக்திக்கு மீறி கஷ்டப்பட்டு அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்கறதுல 1ஆம் நம்பர் யார் தான்? யூதர்கள். ஆனால் தௌராத் என்ன சொல்லுது? மக்களுக்கு தொல்லை கொடுக்காது. அப்போ பொய் சொல்லுதல், மக்களுக்கு தொல்லை கொடுத்தல். 3வது, தௌராத்தில் வந்து வட்டி ஹராமாக்கப்பட்டுச்சு. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க? யூதர்கள் வட்டி, பயங்கரமான வட்டி இன்னைக்கு உலகத்தில் யூதர்கள் தான். அவர்களுக்கு மத்தியில் தான் இன்னைக்கு வட்டி புழக்கம் அதிகமாக இருக்கிறது. சரி, அதே போன்று தௌராத்தில் சொல்லப்படாத சில மத சடங்குகளை யூதர்களாக உருவாக்கினாங்க. மத சடங்குகள், தௌராத்தில் சொல்லப்படாத சில வணக்க வழிபாடுகளை இவங்க என்ன செஞ்சாங்கம்மா? புதுசா உருவாக்குனாங்க. யூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தௌராத்தில் இல்லாத புதிதாக சில மத சடங்குகளை அவர்கள் உருவாக்குவார்கள். ஏன்னா அதன் மூலமா அவங்களுக்கு என்ன கிடைக்குது? வருமானம் கிடைக்குது. இந்த மத சடங்குகளை மத குருமார்களாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் வீடுகளுக்கு வந்து செய்ய வேண்டும். நாங்கள் செய்வதா இருந்தால் இத்தனை மணி நேரத்துக்கு இவ்வளவு நீங்க கூலி தரணும். அப்போ சொந்த சுயநலத்திற்காக வேண்டி தௌராத்திற்கு மாற்றமான சில சடங்குகளை எல்லாம் அந்த யூத குருமார்கள் என்ன செஞ்சாங்க? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், யஷ்தரூனல் லலாலா. வழிகேட்டை இவர்கள் விலை கொடுத்து வாங்குகிறார்கள். இந்த மதச்சடங்குகளை நாங்கள் செய்வோம், நீங்க ரூபா தரணும். வியாபாரம் நடக்குதாங்க? நடக்குது. அதை போன்று இன்னைக்கு உலகத்திற்கு வந்து மோசமான ஆடை கலாச்சாரம் யாருனால தான் உருவாக்கப்படுது? யூதர்கள். இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் அலங்காரத்தை மறைப்பதற்காக வேண்டி புர்கா அணிகிறாங்க. அதுவே அலங்காரமா இருக்கு, டைட்டா இருக்குது. அப்ப இந்த அழகுகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு அல்லது அதுவே அழகாக இருக்கின்ற அளவிற்கு ஆடை கலாச்சாரத்தை உருவாக்குறது யார் தான்? இந்த யூத சமுதாயம். இசைகள், புது புது இசை கருவிகள், புதிதாக இசைகள் நம்முடைய சிந்தனையை மழுங்க செய்யக்கூடிய அந்த இசைகள் உருவாகுவதற்கு காரணமும் இந்த யூத சமுதாயம். விளங்குதா? வீடுகளில் சிறுவர்கள் விரும்பி பார்க்குறாங்கல்லம்மா, இப்போ செல்போனில் பார்க்குறாங்கல்ல விளையாட்டுக்கள், கேம்கள், அந்த இதெல்லாம் உருவாக்குறது யாருன்னா யூதர்கள் தான். ஆனால் இதெல்லாம் அவன் வாழுகின்ற நாட்டில் கிடையாது. ஏன்னா அவன் புள்ள வம்பா போயிடக்கூடாது. சரி, யஷ்தரூனல் லலாலத்தை அவர்கள் வழிகேட்டை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். சரி, தாங்களும் வழிகட்டு மற்றவர்களும் வழிகட வேண்டும் என்று எண்ணமுடையவர்கள் தான் யூதர்கள். பாருங்க, யுரீதூன அவர்கள் நாடுகிறார்கள், அன்ததில்லு நீங்களும் வழிகட வேண்டும், அஸ்ஸபீல் பாதையை விட்டும் வழிகட வேண்டும், நேரான பாதையை விட்டும் வழி தவற வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாடுகிறார். யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போதே தௌராத்தில் கை வச்சாங்க. தௌராத்தில் பெரும்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. அதை முழுவதும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கம்மா? அப்படியே தொடச்சி எரிஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹை பற்றி ஒரு வார்த்தை இல்லாத அளவுக்கு தௌராத்தில் விற்பன்னம் படைத்த அந்த மத யூத அறிஞர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாம் மாத்திட்டாங்க. அப்ப தௌராத்தில் சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய தன்மைகளை, சிஃபத்துகளை எல்லாம் அந்த யூதர்கள் மறைத்து வாழ்ந்தார். அதுதான் யஷ்தரூனல் லலாலா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். எல்லாமே வழிகேடுதான். வல்லாஹு அல்லாஹ்வாகிறவன், அஅலமு மிகவும் அறிந்தவன், பி அஅதாயிக்கும் அதுவும் உடைய பன்மை தான் அஅதா.
அது அதுனா பகைவன், விரோதி, சண்டைக்காரன். வல்லாஹு அஅலமு பி அஅதாயிக்கும், உங்கள் பகைவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறிவார். யூதர்கள் நண்பர்களை போன்று பழகுவார்கள். நம்மள்கிட்ட வந்து நம்ம நண்பன் நம்பிடுவோம், ஆனால் அவன் விரோதிங்கிறது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏமா விரோதி துரோகி இந்த ரெண்டு பேரில் யாரமா நம்பலாம், யாரை நம்பக்கூடாது? வல்லாஹு அஅலமு பி அஅதாயிக்கும், உங்கள் விரோதிகள் யார் என்பதை அல்லாஹ் அறிவான். வகஃபா பில்லாஹி வலியா, வலியுன் அப்படின்னா பொறுப்புதாரின்னு அர்த்தம், பொறுப்பேற்பவன். நமக்கு பொறுப்பேற்பதற்கு யார் போதுமானவன்? அல்லாஹ்வே போதுமானவன். வகஃபா பில்லாஹி நசீரா, அல்லாஹ்வே உதவி செய்வதற்கும் போதுமானவன். நசீர் அப்படின்னா உதவி செய்பவன். நசர ஃபஈல் வசன், ரஹீம் மாதிரி, ரஹீம் சொல்றோம்லமா கிருபையாளன், அந்த மாதிரி நசீர். நாசிர் என்பதில் உள்ள அர்த்தத்தை விட நசீர் ஃபஈல் வசன்ல சொன்னா அப்படின்னா அதில் அர்த்தம் அதிகம். அதான் அல்லாஹ் வந்து ராஹீம் சொல்லலை, என்ன சொல்றான்? ரஹீம் அப்படிங்கிறான் தன்னை பற்றி.